ஏண்டா இதெல்லாம் நமக்கு தேவைதானா? நீ எதுக்குடா இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க? இதனால நாளைக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவ? ஒழுங்கா போ. என்ன எதுக்குடா போக சொல்ற? நான் என்ன இவன் அம்மா மாதிரி கொலையா பண்ண? குழந்தை முன்னாடி என்ன பேசணும் கூட உனக்கு தெரியாதம்மா? என்னமோ நான் சொல்லிதான் இந்த குழந்தைக்கு எல்லாமே தெரிய வர மாதிரி பேசுற. இவன் முன்னாடி தானே அவ அம்மாவை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போனாங்க. அப்புறம் என்ன? ஏமா இப்படி மாறிட்ட? பேச்செல்லாம் முன்ன மாதிரியே இல்ல, ரொம்ப தப்பா இருக்குமா? ஆமா ஆமா, நான் பேசுறது எல்லாமே உனக்கு தப்பாதான் தெரியும். அடுத்தவன் செய்யறத தப்புன்னு சொல்றவன் நாம என்ன தப்பு பண்றோம்னு கொஞ்சம் யோசிச்சோன்னு வச்சுக்கே, நல்லா இருக்கும். நான் என்ன தப்பு செஞ்சேன்? அப்படி என்ன தப்பா என்கிட்ட கண்டுபிடிச்சிட்ட? ஏன் அத நான் சொன்னாதான் உனக்கு தெரியுமா என்ன? இப்போ உனக்கு என்னதாமா பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீதான் ஏதாவது பிரச்சனைய புதுசா இழுத்துட்டு வந்து நிப்பியோங்கிறதுக்காக சொல்ற. நீ சாப்பிடுற அனு, கொஞ்சம் சாப்பிடுறா. டேய், இந்த ரஞ்சனி இப்படி ஒரு கொலகாரியா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அத நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு. நீ என்னடானா அவ குழந்தைய உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்க. மா, இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுன, அதுக்கப்புறம் என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது. அவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு நீ எப்படி சொல்ற? அவங்க கொலை பண்ணதை நேர்ல பாத்தியா? ஏண்டா நான் ஏண்டா பாக்கணும்? அவ கொலை பண்ணான்னு தானே போலீஸே வந்து இழுத்துட்டு போனாங்க. வேற என்ன வேணும்? போலீஸ் பிடிச்சு போயிட்டா அவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு ஆயிடுமா? இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ரஞ்சனியை யாரும் இந்த கொலையில சிக்க வைக்க பாக்குறாங்க. மா, ரஞ்சனி இந்த கொலையை கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்கம்மா. யாரு எப்படியோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. என்னதான் மூடி மூடி வச்சாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வரதானே செய்யும். அதத்தாமா நானும் சொல்றேன். உண்மையை ரொம்ப நாள் மறைச்செல்லாம் வைக்க முடியாது. ரஞ்சனி இந்த கொலையை பண்ணலன்னு எல்லாருக்கும் ஒரு நாள் தெரியதான் போகுது. நீ பாட்டு குழந்தை முன்னாடி உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காதம்மா. நம்ம இங்க உட்காந்து சாப்பிட வேண்டாம், நம்ம ரூம்ல போய் சாப்பிட்டுக்கலாம், சரியா? குட்டிமா குட்டிமா. டேய், என்னடா அப்படி பாத்துட்டு இருக்க? அவ இப்படி லாக்அப்ல இருக்கிறத பாக்குறப்போ எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே உள்ளுக்குள்ள ஜிவ்வுன்னு இருக்குமா. என்ன முறைக்கிற? அசிங்கமா இருக்கா? அவமானமா இருக்கா? அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியே ஏன் மேல கை வச்சிய எனக்கு எப்படி இருந்திருக்கும்? டேய் விடுறா, வீட்டுக்கு போ, போய் சாப்பிடு. மா ப்ளீஸ் மா, என்ன கம்பல் பண்ணாதீங்க. இன்னைக்கு எனக்கு சாப்பாடே இவதான். இவளை இப்படி பார்த்தாலே எனக்கு எல்லாமே நிறைஞ்சிரும். நான் சொல்றத கேளுடா, வீட்டுக்கு போ. மா முடியாதுமா, நான் இங்கதான் இருப்பேன். இவ கஷ்டப்படுறத பார்த்து பார்த்து நான் ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஹலோ சார். என்ன ரூபவதி, அந்த ரஞ்சனி ஒத்துக்கிட்டாளா? எங்க சார், அடிச்சு அடிச்சு லத்தி உடைஞ்சதுதான் மிச்சம். அவ திரும்ப திரும்ப கொல்லலன்னு தான் சொல்லிட்டு இருக்கா. நாளைக்கு காலையில அவளை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனோம், ஞாபகம் இருக்குல்ல? நல்லாவே இருக்கு சார். அவளுக்கு எதிரா எல்லா எவிடன்ஸும் ரெடி, சாட்சியும் ரெடியா இருக்கு. இருந்தாலும் அவளை சாதாரணமா நினைச்சிடாத. கோர்ட்டுக்கு வந்து அவ ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா தேவையில்லாத பல சிக்கல்கள் வர ஆரம்பிக்கும். அவ வாயாலேயே தான் தான் இந்த கொலையை செஞ்சேன்னு ஒத்துக்க வச்சா நம்ம வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். இதுக்கு மேல அடிச்சு அவ செத்துருவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்ப எனக்கும் ப்ராப்ளம் வந்துரும்ல. சரி, அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல
அதுக்கப்புறம் அவளுக்கு வேற வழியே இல்லை. அவ தான் இந்த கொலையை பண்ணான்னு ஒத்துக்கிட்டே ஆகணும். சார், சூப்பர் ஐடியா. நீங்க உடனே அனுப்பி வைங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாங்க. என்ன, நீங்க 2 பேரும் ரெடி தானே? ரெடிதான் மேடம். அம்மா, யாரும்மா இவங்க? எல்லாம் நமக்கு வேண்டப்பட்டவங்க தான். இந்த கேஸ்ல அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. நீங்க 2 பேரும் லாக்அப் குள்ள போங்க. அவளை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் வரக்கூடாது, உயிர் போயிடக்கூடாது, அவ்வளவுதான். கொலைய பண்ணது அவதான்னு அவ ஒத்துக்கணும். அது வரைக்கும் அவளை விடாதீங்க. மாமா, செம்ம சீனா இருக்குமா. நானும் உள்ள போய் பார்க்கவா? டேய், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நாம எல்லாருமே வெளியில இருக்கலாம். கான்ஸ்டபிள் மேடம், வாங்க, லாக்அப் ஓபன் பண்ணுங்க. ஓகே மேடம். எல்லாம் சரியா நடக்கணும். குணா, வா வெளியே. என்னாச்சு? ஏன் எல்லாரும் வெளியில் நிக்கிறீங்க? ஏன் சாருக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்லி ஆகணுமோ? இன்ஸ்பெக்டர், நானே வெளியில நிக்கிறேன், நீ சும்மா வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க. அமைதியா நில்லையா? ஏய், உனக்கு 2 நிமிஷம் டைம் தர. அதுக்குள்ள நீ தான் கொலை பண்ணனு ஒத்துக்கோ, இல்லனா பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். அதே 2 நிமிஷம் உங்களுக்கு நான் தரேன். 2 பேரும் இந்த ஸ்டேஷனை விட்டு ஓடிடுங்க, இல்ல ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பீங்க. எப்படி வசதி? டேய் பாரா, அமுக்குனி மாதிரி இருந்துகிட்டு பேச்ச பாத்தியா இதுக்கு? ஏய், என்ன சொன்ன? ஹாஸ்பிட்டல்ல இருக்கணுமா? உன்னை அடிக்கிற அடியில நீ ஹாஸ்பிட்டலுக்கு போக போற பாரு. ஏய் மச்சான், பொருளறா. மேடம், உள்ள ஏதோ சத்தம் கேக்குது. மேடம், இது ரொம்ப தப்பு மேடம். அவங்கள கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்றது மட்டும் தான் நம்ம வேலை. நாமளே அவங்க மேல கை வைக்க கூடாது. அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி ரவுடிகளை வச்சு அடிக்கிறதுல ரொம்ப தப்பு மேடம். ஏய், என்ன எனக்கே ஆர்டர் போடுறியா? பேசாம ஒரு ஓரமா நில்லு. வேண்டாம் மேடம், ரஞ்சனிக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களோட சேர்ந்து எங்களுக்கு தான் மேடம் பிரச்சனை வரும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மேடம், ப்ளீஸ். அம்மா, அவர் சொல்றதும் கரெக்ட் தாம்மா. போதும். ஏய், ஒழுங்கு மரியாதை 2 பேரும் எழுந்திருச்சு ஓடிடுங்க, இல்ல 2 பேரையும் அடிச்சு கொன்றுவேன். ஓடுங்கடா. சரி சரி, ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணுங்க. இந்த ஆளு ஏய், டேய், ஏய், ஏய், என்னாச்சு? டேய் தள்ளு. அனு, 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 ஏய், அனு, அனு, இங்க பாரு. அனு, அம்மா, அங்கிள், அம்மாவை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும். அம்மா, அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்க. அனு, நீ Please, பேசிட்டமா? அங்கிள். நீ பேசிட்டு இருக்கடா. அம்மா, அங்கிள், ஏய். அம்மாவை பார்க்கணும். சரி 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 சரி, Please, பார்க்கலாம் uncle. பார்க்கலாம் Please, பார்க்கலாம். uncle. சரி, அம்மா அம்மா பார்க்கலாம். அம்மா இங்க தான் இருக்காங்க. பார்க்கணும், அங்கிள். சரி
சரி சரி சரி சரி. ஏய் ஒண்ணும் இல்லடா. என்னடா இங்க ஒரே சத்தமா இருக்கு? மா அனுக்கு பேச்சு வந்துருச்சுமா. அம்மாவை பார்க்கணும். பாத்தியம்மா அனு பேசுறாமா. அம்மா டேய் சத்தம் போடாம தூங்குடா. காலையில எனக்கு நிறைய வேலை இருக்கு. மா போடா. மா பேசுறாமா இவ. அங்கிள் அங்கிள் அம்மா உன்னை கூட்டி போறேன்டா. நான் கூட்டி போறேன். அம்மா அம்மா பாக்க நான் கூட்டி போறேன்டா. டேய் உனக்கு பேச்சு வந்துருச்சுடா. டேய் அம்மாவை பார்க்கணும். நான் கூட்டிட்டு போறேன். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஓகே நான் கூட்டி போறேன். நிஜமாவா? சரி நிஜமா relax. இங்க பாரு. சொல்றீங்களா? நிஜமாவா? நான் உன்னை நாளைக்கு ப்ராமிஸா அம்மா பக்கம் கூட்டி போறேன். ஓகே ஆ, ம், சரியா? சரி. சரி படம் படுத்துக்கோ 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 படுத்துக்கோ. அனு அனு பேச்சு வந்துருச்சு. இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குட் மார்னிங். மார்னிங் சார், ப்ளீஸ் உட்காருங்க. பரவாயில்லையே, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இவ்வளோ நல்லவங்க கூட இருக்கீங்க. எல்லா இடத்துலயும் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ரஞ்சினியை ஜாமீன்ல எடுக்கணும், அதுக்கான ஆர்டர். ஓ, ஜாமீன் கிடைச்சிருச்சுங்களா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ரெஃபர் பண்ணதுனால கிடைச்சது. இருங்க சார், இன்ஸ்பெக்டர் ஆர்டர் கொடுத்துட்டு நீங்க அவங்க அழைச்சிட்டு போலாம். ஐ திங்க் அவங்க வர நேரம் தான், வந்துருவாங்க. சார் ப்ளீஸ், நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசலாமா? ஷூர் சார், பேசுங்க. தேங்க்யூ. கேஸை ரொம்ப ஸ்ட்ராங்கா ஜோடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சட்டத்தையே வளைக்கிற அளவுக்கு செயல்படுறாங்க. அதுக்கு காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா சார்? எனக்கு தெரியுமா, நீ மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். ஸோ நாம கேர்ஃபுல்லா இருக்கணும். டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். தேங்க்யூ. நான் ரஞ்சினியை ஜாமீன்ல கூட்டிட்டு போக வந்திருக்கேன், அதுக்கான ஆர்டர். சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல இவள கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போக போறோம். நீங்க என்னடானா இப்ப வந்து ஜாமீன்ல விட சொல்லி சொல்றீங்க? நான் ஒன்னும் சொல்ல மேடம், கோர்ட்டு சொல்லியிருக்கு. இந்தாங்க கோர்ட் ஆர்டர். ஐயோ, என்ன வக்கீல் சார், கோர்ட் ஆர்டரை இந்த மாதிரி கிழிச்சிருக்கீங்க? ஒரு சீனியர் லாயரா இருந்துகிட்டு எப்படி கோர்ட் ஆர்டரை ரெஸ்பெக்ட் பண்ணாம இருக்கீங்க? உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்ப எப்படி சார் இவளை ஜாமீன்ல விட முடியும்? சார், வேற ஆர்டர் வேணா வாங்கிட்டு வாங்க. ஆனா அதுக்குள்ள இவளை நான் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் இவளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து முடிச்சிருப்பேனே. தப்பு பண்ணிட்டீங்க ரூபவதி, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. யாரோ உங்களுக்கு தர தவறான சப்போர்ட்ல இப்படி நடந்துக்கிறீங்க. நான் எப்பவுமே அம்போட மோதுறதில்ல, எய்தவனோட தான் எப்பவும் போராடுவேன். அவங்கள நான் எப்படி டீல் பண்றேன்னு பாருங்க. வர்றேன். வரமா? யோ, இங்க வா. மேடம், பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்க. இன்னைக்கு கோர்ட்ல ஃபர்ஸ்ட் ஹியரிங்கே இவளோடது தான். சரிங்க. சீக்கிரம் ரெடி பண்ணு. இரு ஒரு நிமிஷம்.
இத குப்பை தொட்டில போட்டுரு. ம். எவ்ரிதிங் நார்மல். பாப்பா உங்க பேர் என்ன? அனு. ஸ்கூல் போறீங்களா? இப்பதான் போறேன். சரி, உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? அம்மா. அம்மாவை எல்லாருக்கும் பிடிக்கும். அம்மாவை தவிர வேற யாரை உங்களுக்கு பிடிக்கும்? அம்மாவை மட்டும்தான். ம். உங்களுக்கு ஏன் அவங்கள அவ்வளோ பிடிக்கும்? ஏன்னா அவங்க என் அம்மா. ஓகே, குட் கேர்ள். எவ்ரிதிங் ஓகே. குழந்தை இனிமே எல்லார மாதிரியும் நார்மலா பேசுவா. தேங்க்யூ டாக்டர். இவளுக்கு ஏதோ நடக்கக்கூடாத விஷயம் நடந்திருக்கு. அந்த ஷாக்ல தான் அஃபெக்ட் ஆயிருக்கா. பட் இப்ப எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஒரு விஷயத்துல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன டாக்டர்? பேசிக்கா இவ ரொம்ப பயந்த சுபாவமா இருக்கா. மறுபடியும் இவளுக்கு அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகாம பாத்துக்கோங்க. மத்தபடி எல்லாமே ஃபைன் தான். நீங்க தாராளமா இவளை கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ டாக்டர். போலாமாடா? வாங்க. அங்கிள், நான் அம்மாவை பார்க்கணும். ஆமா சார், அனு பாப்பா மட்டும் பேசுற விஷயம் மேடம் தெரிஞ்சா மேடம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நாம போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடலாம் சார். சரி, போய் பார்க்கலாம். வாமா. இந்தா இத பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வா. மேடம், ஸ்டேஷன்ல இருக்கிற பிரிண்டர் ஒர்க் ஆகல மேடம். அதான் வெளியில கடையில போய் எடுத்துட்டு வர போயிருக்காங்க. வந்த உடனே கிளம்பிடலாம் மேடம். சீக்கிரம் கிளம்பணுயா. ஃபர்ஸ்ட் ஹியரிங்கே இவளோடதுதான் ஞாபகம் இருக்குல்ல? சரிங்க மேடம். எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு. மேடம். ஏய், யார் நீ? என்கிட்ட பெர்மிஷன் கேட்காம உள்ள எல்லாம் வரக்கூடாது, புரியுதா? அம்மா, சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, போ. மேடம், ஒரு குழந்தை அவங்க அம்மா அப்பா கூட விட மாட்டீங்களா? ஏய் மிஸ்டர், இந்த குழந்தை அம்மா அக்கா தம்பி அண்ணங்கிற சென்டிமெண்ட்லாம் சட்டத்துக்கு கிடையாது. அவ ஒரு அக்யூஸ்ட். அவளை யார் பாக்குறதா இருந்தாலும் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் பார்த்தாகணும். சரிங்க மேடம், இந்த குழந்தை அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு பெர்மிஷன் கொடுங்க ப்ளீஸ். அவளை நாங்க கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்க கோர்ட்ல டைரக்டா வந்து பாருங்க, போங்க. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் அந்த குழந்தைக்கு பேச்சு வந்திருக்கு மேடம். அவங்க அம்மா கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசிட்டு மேடம் ப்ளீஸ். ஐயே, என்ன இது இப்படி டார்ச்சர் பண்றீங்க? அனு, என்னையா சந்திரன் நின்னுட்டு இருக்க? வெளிய அனுப்பியா? அம்மா. அனு